தமிழா இனித அனைவருக்கும் வணக்கம். வேர்ல்ட் கப் நெருங்கிக்கிட்டே வந்திருக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2019 IPL ரொம்பவே ஹாட்டாக நடந்துட்டு இருக்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னா கடந்த 2 நாட்களாக நடந்த 2 IPL மேட்சஸ் அப்படிங்கிறது வெவ்வேறு விதங்களை நம்மளை பேச வச்சிருக்கு. இதில் முதல் ஈவெண்ட் பார்த்தோம் அப்படின்னா CSK vs Kings 11 பஞ்சாப் மேட்ச்ல MSD பார்த்தோம் அப்படின்னாக்கா KL ராகுல் ஒரு எக்ஸலண்டான ரன் அவுட் பண்ணாரு. பெயில்ஸ் அந்த ஸ்டம்ப்ஸ் பார்க்காமலேயே அது பார்த்தோம் அப்படின்னாக்கா கடைசியில் நாட் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னாக்கா அந்த குறிப்பிட்ட விக்கெட் அந்த ரன் அவுட்டுக்கு MSD பாலை த்ரோ பண்ணப்ப பெயில்ஸ்ல லைட் பட்டு வந்துச்சு. பட் பெயில்ஸ் தனியாக விழுகலை. இதே எக்ஸாக்டான ஈவெண்ட் பார்த்தோம் அப்படின்னா KKR vs RR ராஜஸ்தான் மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா கிறிஸ் லின்னுக்கு குல்கர்னி போட்ட பால் பார்த்தோம் அப்படின்னாக்கா கிறிஸ் லின்னோட பேட் டிப் ஆகி ஸ்டம்ப்ஸ்ல பட்டுச்சு. பெயில்ஸ் லைட் எரிஞ்சிச்சு. பட் பெயில்ஸ் கீழே விழுகல அப்படின்னு சொல்லி அதுவும் நாட் அவுட் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த குறிப்பிட்ட ஜிங்க் பெயில்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஜிங்க் விக்கெட் சிஸ்டம்ல தான் நடந்துட்டு இருக்கு. அதாவது இந்த லைட் இருக்கு பார்த்தீங்கன்னா லைட் எரியுதுல பெயில்ஸ்ல அதை தான் ஜிங்க் விக்கெட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல தான் இது நடந்துட்டு இருக்கு. இது பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய மாற்றங்களை இதுவே பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேட்ச்ல அம்பையரோட டிசிஷன் தப்பா இருந்துச்சு அப்படின்னாக்கா எப்படி அந்த மேட்சையே புரட்டி போடுமோ அதை விட இது அதிகம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் இது ஸ்டம்ப்ஸ்ல இன்வால்வ் இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால இதனால ஸ்டம்பிங்ஸ் ரன் அவுட் அப்படிங்கிற போல எக்கச்சக்கமான விஷயங்களுக்கு இது ஒரு பாதிப்பா இருக்க போது பல்வேறு மேட்சஸ் இது தப்பான டிசிஷன் கொடுக்கறதுக்கும் இது வழிவகுக்கும். ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இது ஏன் இப்படி நடக்குது, இதற்கான சொல்யூஷன் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிரிக்கெட் ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோட சேர்த்து இந்த விஷயங்களை விவாதிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுக்காக நான் இந்த பர்சனலாக இந்த வீடியோ எடுத்து நான் பண்ணுறேன். மேலும் கிரிக்கெட்டை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே அது சம்மந்தமான ஆக்டிவான ஒரு கான்வர்சேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய டெக்ஸடியா ஃபேமிலியில், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில். ஸோ நீங்கள் அந்த 2 இடங்களை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறந்தாலும் ஃபாலோ பண்ணுங்க. கிரிக்கெட் நம்ம பேசுறதுக்கான இடம் அது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இந்த விஷயம் ஏன் நடக்குது, இது என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன த்ரோ பேக் பார்த்தலாம். ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னாக்கா பெயில்ஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த விக்கெட் ரன் அவுட்டாக இருக்கட்டும், ஸ்டம்பிங்காக இருக்கட்டும், இல்லை அப்படின்னாக்கா போல்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கிரிக்கெட் ICC உடைய ரூல்ஸ் என்ன அப்படின்னாக்கா அந்த 2 பெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வெளியே வரணும். அதாவது ஒரு 3 ஸ்டம்ப்ஸ் இருக்கும். அந்த 3 ஸ்டம்ப்ல 2 ஸ்டம்புகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பெயில்ஸ் 2 பக்க ஸ்டம்ப்ல இருந்தும் வெளியே வரணும். அதாவது இந்த மாதிரி வெளியே வந்துச்சு அப்படின்னா அவுட். ஒரு பக்கத்துல இருந்து மட்டும் வந்துச்சு அப்படின்னா அவுட் கிடையாது. இதுதான் ICC உடைய ரூல். இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா ரன் அவுட்டா இருக்கட்டும், ஸ்டம்பிங்கா இருக்கட்டும், இது ரொம்ப நாட்களா இதுல இந்த பெயில்ஸ் எப்ப கரெக்டா அந்த ஒரு மைக்ரோ செகண்ட் எப்ப வெளியே வந்துச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இப்பதான் பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டா ஹெலிகாம்ஸ் கிட்டத்தட்ட 35-40 கேமரா வச்சு ஒரு மேட்ச் நடக்குது. முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி கிடையாது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரன் அவுட் பார்க்கறதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் கேமரா கூட இருக்கு. அதே ஆங்கிள் ஃபோக்கஸ் பண்ணி. முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பெயில்ஸ் கரெக்டா எந்த மைக்ரோ செகண்ட் வெளியே வந்துச்சு, 2 ஸ்டம்ப்ல இருந்தும் அந்த ஒரு பர்டிகுலர் பெயில் எப்போ வந்துச்சு அந்த மொமெண்ட் தான் ரன் அவுட் பார்க்கறதுக்கும் சரி எல்லா விஷயங்களுக்கும் அதை சரியா பார்க்க முடியல. ஸோ இதற்கான ஒரு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிங்ஸ் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற அந்த ஒரு நிறுவனத்துடைய பிரான் எக்கமேன் அப்படிங்கிற அவர் பார்த்தோம் அப்படின்னா ஜிங்ஸ் விக்கெட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்று அறிமுகப்படுத்தினாரு. இதற்கான கதை ரொம்பவே பெரியது. ஷார்ட்டா இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பெயில்ஸ்லையும் அந்த ஸ்டம்ப்ஸ்லையும் லைட் எரியற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணாங்க. ட்ரெடிஷனலா உட்டன்ல, அதாவது மரத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டம்ப். இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக்ல பண்ண ஆரம்பிச்சாங்க. இதற்குள்ள உங்களுக்கு மைக்ரோ ப்ராசஸ் மற்றும் அந்த LED எல்லாமே எம்பட் பண்ணி உங்களுக்கு அந்த 2 பெயில்ஸ் வெளியே வரப்ப கரெக்டா லைட் பிளிங்க் ஆகிற மாதிரி வச்சாங்க. இது பெரிய வித்தை கிடையாது. இதுக்கு யூஸ் பண்ற டெக்னிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நார்மலா நம்மளுடைய போனை காதில் வச்சா நம்மளுடைய டிஸ்பிளே ஆஃப் ஆயிடும், காதில் இருந்து எடுத்தா டிஸ்பிளே ஆன் ஆகும். அதுக்கு என்ன டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்றோம், ப்ராக்சிமிட்டி. அதே டெக்னாலஜி தான் இதுலயும் இருக்கு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த பெயில்ஸுடைய 2 பக்கங்களையும் இந்த மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்டான ஒரு சில டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ 2 பெயில்ஸும் அந்த ஸ்டம்ப்ல இருந்து எந்த பர்டிகுலர் சமயத்தில் 2 பெயில்ஸும் வெளியே வருதோ அப்பதான் அந்த LED பிளிங்க் ஆகும். ஒரு பக்கத்துல இருந்து மட்டும் வந்துச்சு அப்படின்னா பிளிங்க் ஆகாது. ஸோ இப்போ நீங்க இந்த ஃபுட்டேஜ் பார்க்கலாம். அவங்களுடைய வெப்சைட்ல இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்க ஃபுட்டேஜ் நான் காமிக்கிறேன். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜிங்ஸ் இன்டர்நேஷனல் ரொம்பவே அக்யூரேட்டாக பண்ணியிருந்தாங்க. 2 ஸ்டம்ப்ஸ்லேருந்தும் அந்த பெயில்ஸ் வெளியே 1/1000 ஆஃப் செகண்ட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த LED பிளிங்க் ஆயிரும் அப்படிங்கிற போல சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு ரியல் வேர்ல்டாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னாக்கா அம்பையர் பெயில்ஸை கையில் வச்சிருப்பாரு. அப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா LED பிளிங்கிங்லேயே இருக்கும். ஸோ அதனால தான் அந்த 2 பக்கம் கான்டாக்ட் எப்போ ரிமூவ் ஆகுதோ அது LED பிளிங்க் ஆகும். பேசிக்காக இவங்க பண்ணது இந்த டெக்னாலஜி தான். இந்த ஜிங்ஸ் இன்டர்நேஷனலே பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு ஐட்ரேஷனாக இந்த ஸ்டம்ஸை ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் 2010 இருந்து இதற்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதற்கான ஒரு பேட்டன்ட்டும் இவங்க வாங்கியிருக்காங்க. அதை நீங்க இங்க பார்க்கலாம். பட் 2012 தான் முதல் முறையா ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பிக் பேஷ் லீக்ல தான் முதல்ல இந்த ஜிங்ஸ்
விக்கெட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிங்க் பெல்ஸ், அந்த எல்இடி இண்டிகேட்டரோட இருக்கிற பெல் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணப்பட்டுச்சு. அதற்கு பிறகு 2013 ஜூலை பார்த்தோம் அப்படின்னா ஐசிசி வந்து இதை வந்து அப்ரூவ் பண்ணாங்க. அதற்கு பிறகு நடந்த ஒரு அண்டர்-19 வேர்ல்ட் கப் உடைய செமிஃபைனல்ஸ் மற்றும் ஃபைனல்ஸ்ல மட்டும் இந்த விக்கெட்ஸ், இந்த ஸ்டம்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. அதற்கு பிறகு நடந்த 2014 T20 வேர்ல்ட் கப்ல தான் முதல் முறையா இது வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல நம்மளால பார்க்க முடிஞ்சு. அப்ப இது வந்து ஒரு ஹைப்பான ஃபேக்டரா கூட இருந்துச்சு. ஸோ நீங்க எல்லாம் அந்த மேட்ச்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தெரியும். அப்பதான் புதுசா பார்க்க ஆரம்பிச்சப்ப இது வித்தியாசமா கூட வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்படிதான் இந்த ஜிங்ஸ் பெல்ஸ் வந்து பயன்பாட்டுக்கு வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த இன்டர்நேஷனல் மேட்சஸ் எல்லாத்துலயுமே இந்த ஜிங்ஸ் பெல்ஸ் தான் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த பெல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நார்மலா உங்களுக்கு காமன் மேனாவே தெரிஞ்சிருக்கும். இது எந்த அளவுக்கு லைட் வெயிட்டா இருக்கோ அப்பதான் அந்த ஸ்டம்ப் பட்டோன்னு அது வந்து விழுகும். ஸோ அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். பட் இவங்க பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ ப்ராசர், ஒரு லோ வோல்டேஜ் பேட்டரி, எல்இடி அப்படின்னு சொல்லி இந்த பிளாஸ்டிக்கா இருந்தாலுமே இதோடைய வெயிட் அப்படிங்கிறதும் ஒரு ஃபேக்டரா வந்து இந்த இடத்துல இருக்கலாம். இந்த பெல்ஸ் வந்து கண்டிப்பா கீழே சீக்கிரம் விழுகாம இருக்கிறதுக்கு. ஸோ இதற்காக பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்டர்நேஷனல் ரூல்ஸ், ஐசிசி ரூல்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா பால், நீங்க கிரிக்கெட் பாலுக்கான ஒரு பர்டிகுலர் வெயிட் இவ்வளவுதான் இருக்கணும் அப்படிங்கிற போல ரூல்ஸ் இருக்கு. பட் பெல்ஸுக்கும் ஸ்டம்ப்ஸுக்கும் அது கிடையாது. லென்த் மட்டும் தான் இவங்க ஒரு ஃபேக்டரா வச்சிருக்காங்க. அது இந்த ஜிங்க் பெல்ஸ்ல வந்து மிஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு நீங்க இந்த சார்ட்டை நீங்க வந்து பார்க்கலாம். இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பெல்ஸ் உடைய ஓவரால் லென்த் பார்த்தோம் அப்படின்னா 10.95 சென்டிமீட்டர் இருக்கணும் ஒவ்வொரு பெல்லும். அதுல அந்த பேரலோடைய லென்த் மட்டும் பார்த்தோம் அப்படின்னாக்கா 5.40 சென்டிமீட்டர் இருக்கணும். இது மட்டும் தான் ஐசிசி சொல்றாங்க. வெயிட் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற போல பெல்ஸ் ஒரு பெர்மனன்ட்டான வெயிட் இவ்வளவுதான் இருக்கணும் அப்படிங்கிற போல ஐசிசி எந்த ஒரு நம்பரும் சொல்லல. ஸோ அதுதான் இங்க வந்து பிரச்சனை. இந்த ஜிங்க் பெல்ஸ் ஒன்றும் நார்மலா வந்து ரேட் வந்து கம்மி கிடையாது. கிட்டத்தட்ட $40,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 25-30 லட்சம் வரைக்குமான இந்திய விலையில வந்து இருக்கும். அந்த ஸ்டம்ப் சிஸ்டம் மட்டும், அதாவது ஒரு ஸ்டம்ப், அந்த 3 ஸ்டம்ப்ஸ் மற்றும் அந்த 2 பெல்ஸ் உடைய காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் வரையும் இருக்கும் இந்திய மதிப்புல. பட் இவ்வளவு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஐசிசில இதற்கான ஒரு வரையறுக்கப்பட்ட வெயிட் இல்ல அப்படிங்கிறதா இங்க வந்து பிரச்சனை இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா ஒரு ஸ்டம்ப்ல ஒரு பால் படுது அப்படின்னாக்கா பெல்ஸ் உடனடியா வந்து விழுகணும். அதுதான் ஆட்டோமேட்டிக்கா அப்பதான் கிரிக்கெட் வந்து அப்பதான் அதுதான் கிரிக்கெட், ரைட்டா? சோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் குல்கர்னி மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து பவுல் பண்ணியிருக்காரு. அதுவும் பேட்டுடைய டிப் பட்டு அந்த இடத்துக்கு வந்து போயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாடியில பட்டுச்சு அப்படின்னா கூட ஸ்பீட் கொஞ்சம் ஸ்லோ ஆகும் அப்படின்னு சொல்லலாம். பேட்டுடைய டிப் எட்ஜ் மட்டும் பட்டு போற பால் ஸ்டம்ப்ல ஹிட் பண்ணிருக்கு. அதுவும் பெயில ஹிட் பண்ணா கூட பரவாயில்ல, சைட்ல ஸ்டம்ப்ல ஹிட் பண்ணி போன பால் பெயில்ஸ் கீழே விழுக வைக்கல அப்படின்னாக்கா இங்க ஆக்சுவலா இருக்க வேண்டிய ஒரே ஒரு தவறான விஷயம் அந்த பெயில்ஸ் உடைய வெயிட்டா தான் இருக்கணும். ஸோ இதுல வந்து பெயில்ஸை வந்து பல்வேறு ஹைட்ரேஷன் தாண்டி தான் இந்த ஜிங்ஸ் இன்டர்நேஷனல் கொண்டு வந்திருக்காங்க. பட் அதையும் தாண்டி இன்னும் ஒரு படி மேல போய் வேற பிராண்ட் கொண்டு வரலாம். இல்ல பேட்டன்ட் இவங்கள்ட்ட மட்டும் இருக்கு அப்படின்னாக்கா இவங்களே வேற ஒரு மாற்றங்களும் வந்து பண்ணலாம். பிகாஸ் இது மேட்சே திருப்பி போடக்கூடிய டெக்னாலஜியா இது இருந்துடக்கூடாது. நார்மலா கரெக்டான பயன்பாட்டுக்கு இருக்கிற டெக்னாலஜியா தான் இது வந்து இருக்கணும். பட் இதற்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னாக்கா இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பொறுத்தவரையும் ஐசிசியுடைய ரூல்ஸ்ல வந்து ஒரு மாற்றங்கள் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலா அந்த காலத்துல இந்த மாதிரி எந்த பர்டிகுலர் நொடியில, அதாவது மைக்ரோ செகண்ட்ல பெல்ஸ் வெளியே வந்துச்சு அப்படிங்கிறது தெரியாது. அதனால பெல்ஸ் வந்து கீழே விழுந்தாதான் அவுட் அப்படிங்கிற போல. பட் இந்த ஜிங்க் பெல்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா நீங்க அந்த 2 பக்கம், அதாவது 2 ஸ்டம்ப்ல இருந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அந்த எல்இடியே லைட் ஆகும். ஸோ இப்போ இவங்க ரூல்ஸ் வந்து மாத்தலாம். அந்த ஜிங்க் பெல்ஸ் யூஸ் பண்ற மேட்சஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த பெல்ஸ் லைட் ஆனாலே அவுட் வந்து கொடுக்குற அந்த ஒரு டெக்னாலஜி வந்து அப்படிங்கிற போல அந்த ஒரு ரூல் சேஞ்ச் வந்து இவங்க வந்து பண்ணலாம். பிகாஸ் அது எனக்கு தெரிஞ்சு மோர் பிராக்டிக்கல் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா பெல்ஸ் வந்து விழுங்குற காலத்துல நம்ம வந்து இல்ல பெல்ஸ் எப்போ விழுக போகுது அப்படிங்கிற கணிக்கிற காலம் வரைக்கும் நமக்கு டெக்னாலஜி வந்து நம்மளை வந்து கூட்டிட்டு வந்துச்சு. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் ஜஸ்ட் அந்த எல்இடி லைட் வந்து 2 பக்கங்கள்லையும் வெளியே வந்தாதான் எரியுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த எல்இடி லிட்டான அந்த ஒரு மைக்ரோ செகண்டை ரன் அவுட்டுக்கும் ஸ்டம்பிங்க்கும் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஐசிசி இது ஒரு சின்ன ரூல் சேஞ்ச் தான் பண்ணிடலாம். பட் ஐசிசியை பொறுத்தவரையும் ரூல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப காலதாமதம் எடுத்து தான் பண்ணுவாங்க. ஸோ வேர்ல்ட் கப்பும் வந்து நெருங்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயங்கள் நம்ம அடிக்கடி பார்த்ததில்ல. பட் இப்போ இந்த 2 மேட்சஸ்ல பார்த்தது அப்படிங்கிறது கொஞ்சம் அடுத்த வேர்ல்ட் கப்புக்கும் இது வந்து இம்பாக்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற போது நமக்கு தோண வைக்குது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணா போதுமா, இல்ல பெல் சிஸ்டத்தை மாத்தினா எது வந்து பிராக்டிகலா வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நீங்க கிரிக்கெட் ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா மறந்தாம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. ஐபிஎல்ல யார் கப் அடிப்பா அப்படிங்கிறதே மறந்தாம கமெண்ட் பண்ணுங்க. கிரிக்கெட் பத்தி நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்தாம லைக் பண்ணி உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு தகவலை அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கட்டும். இதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெரிஞ்சுக்கட்டும். டெக்ஸ் அடையா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.